Hi friends, என்னோட பேர் சுரேஷ். நான் இப்போ சென்னையில் ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ப்ளேஸ் ஆகியிருக்கிறேன். நம்ம தூத்துக்குடி சுரேஷை பற்றி தான் பேச போகிறாங்க. நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் KaaShiv இருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாம் படித்த ஒரு பையன் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா அப்படின்னா அது ஒரு சரித்திரங்க. அதை என் தம்பி பண்ணி வச்சுருக்கான். அவன் தான் வந்து நம்முடைய சுரேஷுங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா வந்து காமராஜ் காலேஜில் படித்த ஒரு பிகாம் 2021 பாஸ் அவுட்டுங்க, தூத்துக்குடியை சேர்ந்தவருங்க. ஆக்சுவலாக வந்து இவர் வந்து ஒரு நாள் என்கிட்ட வந்து பேசும்போது, சார் நான் வந்து ஐடிக்குள்ளே நுழையணும் சார், நான் ப்ராஜெக்ட்லாம் பண்ண தயாராக இருக்கேன் சார், நீங்கள் என்ன வேணால் ட்ரெயின் பண்ணுங்கள் சார், நான் ரெடியாக இருக்கேன் சார்னு சொல்லும்போது நான் யோசித்தேன், இதெல்லாம் முடியுமாடா? ஏன்னா பிகாமு பையன் வர பார்க்குறதுக்கே வந்து ஒல்லியாக நார்மலாக இருப்பாங்க, சரி இவன் படிப்பானா அப்படின்ட்டு எனக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சுங்க. ஆனால் வந்து அவனே வந்து ஒரு முறை சொன்னான், சார் நான் இப்போலாம் தூங்குறதே கிடையாது சார், நான் ஜெயிச்சே ஆவன்ற ஒரு துடிப்பு எனக்குள்ளே வந்துடுச்சு சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னா வாய்ப்பு கொடுத்தேன். இன்றைக்கி அவன் ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டாங்க. இவனை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோர்ஸ் தான் ஞாபகம் வருது. நீ உறங்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கும் உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய லட்சியங்கள், இது அனைத்தும் வந்து விட்டால், உன் உறக்கம் குறைய ஆரம்பித்து விட்டால் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டுன்னு அர்த்தம் தம்பி. அதை ஜெயிச்சு காமிச்சவன் தான் என் தம்பி சுரேஷன். கண்டிப்பாக வாழ்த்துறேன், இன்னும் நிறைய சாதிக்கணும்னு நான் வாழ்த்துறேன். எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் ப்ளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. டீப் சவுத் தமிழ்நாடுலேருந்து வந்து நான் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பன்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து நம்ம முன்னாடி உட்காந்துருக்கிறது தான் நம்ம தம்பி சுரேஷுங்க. நம்ம அவர்கிட்டையும் கேட்கலாங்க அவரை பற்றிங்க, உங்கள் ஃபேமிலி பற்றி நீங்கள் சொல்லலாங்க. நீங்கள் எந்த ஊர் எல்லாமே சொல்லலாம் தம்பி. என்னோடய பேர் வந்து சுரேஷ் சார். நான் வந்து தூத்துக்குடி, எங்கள் நேட்டிவ் வந்து தூத்துக்குடி தான். தூத்துக்குடியா? அது பக்கத்தில் தான் ஊரா? தூத்துக்குடி தான். தூத்துக்குடி தான். ஓகே. ஒரு ஏரியாவில் தான். என்ன ஏரியா? பிரேநகர். ஓகே. அப்பா வந்து எங்கள் டெய்லராக இருக்காங்க, அங்கே வீட்டு பக்கத்துலேயே ஒரு கடை வச்சுருக்காங்க. சூப்பர் சூப்பர். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர், 3 பேருமே பசங்க தான். நாங்கள் 3 பசங்க. நான் தான் கடைசி. ஓ, நீ தான் கடைக்குட்டி. சரி, ஓகே. அண்ணன் அண்ணன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, இன்னொரு அண்ணன் பிகாம் எம்காம் முடிச்சிருக்காங்க. இன்னொரு அவங்க ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. எந்த காலேஜுங்க, எந்த இயர் பாஸ் பண்ணீங்க? நான் 2021 பாஸ் அவுட், காமராஜ் காலேஜ் தூத்துக்குடியில் பிகாம். என்னுடைய கேள்வி என்னென்னா தம்பி, நீங்கள் பிகாம் படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா? பிகாம் படித்தவங்க வந்து இந்த ஐடிக்குள்ளே போக முடியாது, கேப்லாம் இருந்தால் போக முடியாதுலாம் சொல்லிட்டு இருக்காங்க தம்பி. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார் அது எல்லாமே அது மேட்ரே கிடையாது. இப்போ வந்து ஸ்கில் இருக்குது அப்படின்னா, இப்போ எனக்குமே நான் பிகாம் தான் முடிச்சிருக்கேன், இப்போ என்னாலே போக முடியுது அப்படின்னா நான் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணேன். 2 வருஷமாக நான் எந்த கோச்சிங் சென்டரும் ஃபஸ்ட்டு போகலை. ஆன்லைன் லாக்டவுன் டைமே நிறைய நான் கற்றுக்கிட்டேன். சரி இது இந்த மாதிரி, ஆனால் எனக்கு ஒரு கரெக்டான பார்த்து தரல, எல்லாத்தையும் அறகுறையாக நான் கற்றுக்கிட்டேன். எல்லா ஃபீல்டையும் கால் வைக்கிறது, ஹேக்கிங்கில் ஒரு வாட்டி போய் அங்கே போய் கால் வச்சுட்டு அப்புறம் பைத்தான் போனேன். ஒரு 4-5 கோர்ஸ் படிச்சுட்டு போல இருக்கு. அங்கேயே எல்லாமே செல்ஃப் லேர்னிங், கோச்சிங் சென்டர், அதுன்னு பார்த்து உடமை கோர்ஸ் அது நிறைய பண்ணி ஓகே என்னால் ஃபெயில் ஆகிட்டோம், பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம போய் தான் பார்த்துருவோம். ஏன்னா இதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம், போயாச்சு. அதான் இப்போ போயாச்சு, இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம். அந்த போய் அந்த இடத்த பார்த்துடணும், அந்த ஃபீல்டில் ஒரு 1 இயராச்சும் ஒர்க் பண்ணிடணும். அந்த ஒரு இப்போ பிளேஸும் அவ்வளோதான் செட்டில்டு தம்பி. நீங்கள் 1 இயர் கிடையாதுங்க, அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதானே வாழ்க்கை. அதான் இப்போ எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போயிட்டாலே போதும், அந்த ஐடியை உங்களுக்கு தூக்கி விட்டுரும். கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷங்க. ஆக்சுவலாக வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே ஒரு ஏற்றம் வருங்க. அந்த ஏற்றம் என்னைக்குன்றது மட்டும்தான் ஒரு கேள்வியாக இருக்குங்க. அந்த ஏற்றம் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் தன்னம்பிக்கை. ஓகேவா? ஒரு இடத்துல நம்ம தோத்துட்டோம்னா தோக்க கிடையாதுங்க, அதுலேருந்து நம்ம அனுபவத்தை கற்றுக்கிட்டோம். ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த அனுபவம் தாங்க வாழ்க்கையில் மாற்றிருக்குங்க. இவர் மட்டும் கிடையாது, இந்த குடும்பமே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அடுத்த நிலைக்கு மாற்றுறதுக்கு கண்டிப்பாக சுரேஷ் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஏணிப்படியாக இருப்பான்ற ஒரு நம்பிக்கையோட அவரை நான் வாழ்த்துறேன். உங்கள் குடும்பத்தையும் வாழ்த்துறேங்க. உங்கள் பையன் ஜெயிச்சிட்டாங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப நன்றி தம்பி. என்னோட பேர் சுரேஷ். என்னோட நேட்டிவ் வந்து தூத்துக்குடி. நான் பிகாம் கிராஜுவேட் 2021 பாஸ் அவுட் ஆனேன். எனக்கு வந்து பிகாம் படித்தோன்னே எனக்கு வந்து அதில் பெருசாக ஸ்கோப் இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு காலேஜ் படிக்கிறதுலேருந்தே ஐடிக்குள்ளே போகணுன்னு ரொம்ப ஆசை. இங்கே வந்து சென்னையில் வந்து சாரோட கம்பெனி நேம் கேள்விப்பட்டிருந்தேன். அங்கே வந்து வாக்கின் அப்போ நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சாரை போய் மீட் பண்ணேன். எல்லாமே ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் என்னோடய ஸ்கில்லையும் டெவலப் பண்ணேன்.
இப்போ சார் வந்து எனக்கு வந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அங்கேயும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அங்கேயும் இப்போ ப்ளேஸ் ஆகிருக்கிறேன். தேங்க்யூ வெங்கட் சார். பிகாம் கிராஜுவேட் 2021 பாஸ்ட் அவுட். ப்ராக்டிக்கலாக நாலேஜ் இருக்குது. ஆனால் சார் சொன்ன மாதிரி எனக்கு வந்து டெஃபினிஷனாக எதுவுமே கான்செப்ட் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது, சொல்ல வராது. ப்ராக்டிக்கலாக இப்போ எனக்கு ஒரு ப்ரோக்ராம் சொன்னீங்கன்னா நான் ப்ரோக்ராமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஸ்கில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே அட்டன் பண்ணி பார்ப்போம், தோற்றாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மொதல் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். எனக்கு ஊப்ஸ் கான்செப்ட் வந்து எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதில் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோக்ராமாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் ஈஸியாக இருந்துச்சு. அதாவது எழுதி ரிட்டன் பண்ண சொன்னாங்க. ரிட்டன்லேயுமே ஈஸியாக பண்ணிட்டேன்.